ஹாய் வியூவர்ஸ், இன்னைக்கு நம்ம வீடியோவில் அவல் கட்லெட் செஞ்சிருக்கேன். இதை நம்ம ஈவினிங் டைம்ல ஸ்நாக்ஸா செஞ்சு சாப்பிடலாம். சரி வாங்க அவல் கட்லெட் எப்படி செய்யறதுன்னு பார்ப்போம். முதல்ல ஒரு பாத்திரத்துல தண்ணியை ஊத்தி அதுல உருளைக்கிழங்கு போட்டு நல்லா அவிங்க. இப்போ உருளைக்கிழங்கு நல்லா அவிஞ்சாச்சு. அவிச்ச உருளைக்கிழங்க தோலை நீக்கி வச்சுக்கோங்க. அடுத்ததா நம்ம அவலை கழுவிக்கலாம். அவல் ரொம்ப நேரம் தண்ணியில ஊறணும்னு அவசியம் இல்லை. ஒரு வாஷ் பண்ண உடனே வடிகட்டிக்கோங்க. இப்போ இந்த அவல் கூட அவிச்ச உருளைக்கிழங்கு போட்டு நல்லா மேஷ் பண்ணிக்கோங்க. நான் இதை ஸ்பூனால மேஷ் பண்றேன். உங்களுக்கு வாட்டமா நீங்க கையில பிசைஞ்சுக்கோங்க. உருளைக்கிழங்க நல்லா மேஷ் பண்ணதும் அதுல கொஞ்சம் மஞ்சள் தூள், மிளகாய் தூள், இஞ்சி பூண்டு பேஸ்ட், சால்ட், பெப்பர், சாட் மசாலா, கார்ன்ஃப்ளவர், கடைசியா கொத்தமல்லி தூவி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ கட்லெட்டுக்கு தேவையான மசாலா ரெடி. அடுத்ததா ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. அதுல கொஞ்சம் மைதா, கார்ன்ஃப்ளவர், பெப்பர், தண்ணி, இதை கொஞ்சம் தண்ணியா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ கட்லெட் செய்யறதுக்கு முன்னாடி கையில ஆயில் அப்ளை பண்ணிக்கோங்க. அப்பதான் கையில ஒட்டாம நல்ல ரவுண்ட் ஷேப்ல பிடிக்க வரும். இப்போ கட்லெட்டை நல்ல ரவுண்ட் ஷேப்ல பண்ணிட்டு இத மைதா கார்ன்ஃப்ளவர் பேஸ்ட்ல டிப் பண்ணுங்க. அப்புறம் பிரெட் கிரம்ஸ்ல பெரட்டி எடுங்க. இப்ப சூப்பரா ரவுண்ட் ஷேப்ல கட்லெட் ரெடி பண்ணிட்டோம். ஒரு தவால எண்ணெயை ஊத்தி நல்லா சூடானதும் ரெடி பண்ணியிருந்த கட்லெட்டை எண்ணெயில ஃப்ரை பண்ணி எடுங்க. இப்போ ரொம்ப டேஸ்டான அவல் கட்லெட் ரெடி. இதை உங்க குழந்தைகளுக்கு ஈவினிங் டைம்ல ஸ்நாக்ஸா செஞ்சு கொடுங்க. அவங்க நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. ஓகே வியூவர்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. உங்களுக்கு பிடிச்ச ரெசிபியை கமெண்ட்ல சொல்லுங்க. நான் அடுத்தடுத்த வீடியோல குக் பண்ண ட்ரை பண்றேன். உங்களை அடுத்த ஒரு நல்ல ரெசிபியோட சந்திக்கிறேன்.